ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா செய்வினை. இது உங்க வீட்டில் வைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நம்புறீங்க, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க, மற்றவங்க மூலமா உங்களுக்கு தாக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு செய்வினை யாராவது வச்சிருவாங்களோன்னு பயம் இருக்கு, அதுக்கு எனக்கு தற்காப்பு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். சாமுண்டேஸ்வரி மந்திரம். அந்த மந்திரமே உங்களுக்கு எந்த செய்வினையிலிருந்தும் பில்லி சூனியத்திலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு தரும். இல்ல வைக்கப்பட்டிருந்தாலும் அதுல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி தரும். ஆக்சுவலி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மந்திரம் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செய்வினையை முறிக்கிறதுக்கான ஹோமத்திலையும் இந்த மந்திரத்தை போடுவாங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை. இந்த மந்திரமே உங்களுக்கு பில்லி சூனியத்தை முறிக்கிறதுக்கு போதுமானது. ஆனா இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மந்திரத்தோட சக்தியை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எத்தனை பேருக்கு இருக்குங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரத்தோட தாத்பரியம் நான் இந்த வீடியோ அதோட ஒரு எலாபரேஷனா நீங்க போடுறேன். நீங்க அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், அதுல போய் பாருங்க. அதோட லிங்க் நீங்க போய் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு இதை நீங்க பாக்கறனாலும் சரி, இல்ல நீங்க பார்த்து முடிச்சுட்டு அதை போய் பாத்தீங்கன்னாலும் இதோட தாத்பரியத்தை அதை கொஞ்சம் டீப்பா விளக்கியிருப்ப பாருங்க. நான் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டா முடிச்சிடறேன். உங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு அப்படின்னா அவங்க எதை அடிப்படையா வச்சு வைப்பாங்கிற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா பில்லி சூனியம் வைக்கிறவங்க உங்களோட வீக்னஸ்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜட்டி வச்சு அதை வச்சு உங்களோட உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் அவங்க கிட்ட இருக்கும், அதை வச்சுதான் வைப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப என்னன்னா உங்களோட வைப்ரேஷனை அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, உங்களோட சக்தி என்னங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, உங்களோட பலவீனம் என்னங்கிறது உங்க சக்தி அப்சர்வ் பண்றது மூலமா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பலவீனத்துக்கு ஏத்த ஒரு இதை அவங்க அனுப்புவாங்க, ஒரு எண்ணெய் அலைய அவங்க அனுப்புவாங்க, இல்ல மந்திர பிரயோகத்தை அவங்க அனுப்புவாங்க. அப்படிங்கிற போது அது உங்களை அடிச்சு கீழே தள்ளும். இதுதான் விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வைங்களேன். இதை நான் கொஞ்சம் லிட்டரல் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுக்குறேன். இப்போ கார் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைங்க. ஒரு வேகமா போய் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் மோதி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் எல்லா எறும்பும் முடியாது. எல்லாரும் அந்த கார்ல இருக்கவங்க சாக மாட்டாங்க. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். எடுத்துக்கிட்டீங்கன்னா கார் உள்ள நொறுங்கல, உள்ள எல்லாத்துக்கும் அடி ஒரே மாதிரி விழுந்திருக்கு, எல்லாம் விழுந்திருந்தாலும் ஒருத்தனுக்கு எடுத்தீங்கன்னா கை முறிஞ்சிருக்கும், ஒருத்தனுக்கு எடுத்தீங்கன்னா கால் முறிஞ்சிருக்கும். ஏன் அவனுக்கு கை இவனுக்கு கால் முறிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு ஏற்கனவே பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அதுதான் உங்களுக்கு அடிபடும். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? அப்படி இருக்கும்போது இந்த பலவீனமான உறுப்பு எப்படி உடையுதோ அந்த மாதிரி உங்க பலவீனத்தோட உங்க சக்தியில என்ன பலவீனம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பில்லி சூனியம் வைக்கிறவங்க பிரயோகம் பண்ணுவாங்க. அப்படிங்கிற போது இந்த சாமுண்டேஸ்வரி என்ன பண்ணுவானா, உங்களுக்கு நீங்க அவளோட மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க ஆள் மனசுக்குள்ளாரப்ப உங்க இருக்கிற பலவீனத்தை உங்களுக்கு புரிய வைப்பா. புரிய வச்சு அந்த பலவீனத்திலிருந்து பலவீனத்தை பிச்செறிஞ்சிருவா. பிச்சு உங்களை மறு உருவாக்க செய்வா, மீட்டு உருவாக்கம் பண்ணுவா. அப்படிங்கிற போது எந்த பில்லி சூனியமும் இந்த மாதிரி பர்சனை அஃபெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு வீக்னஸ் நீங்க சீக்கிரம் ஓவர் கம் பண்ண முடியுதுன்னா உங்களை யாரும் அட்டாக் பண்ண முடியும். கரெக்டா? உங்க எனிமீஸே உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சாலும் நீங்க அதுல இருந்து சீக்கிரம் மீண்டு வந்துருவீங்கன்னா எனிமீஸே உங்களை ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, சரியா? அப்போ எல்லாத்துக்குமே வீக்னஸ் இருக்குங்கிற ஒரு லெவல்ல உண்மைனாலும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா நீங்க வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும். அதனால சாமுண்டேஸ்வரி மந்திரத்தை நீங்க சொல்லும் போது உங்க ஆள் மனசுல இருக்கக்கூடிய வீக்னஸ் அது உங்களுக்கு காமிச்சு அதை மீண்டு வர்றதுக்கான மார்க்கத்தை உங்களுக்கு காமிப்பா. அதான் சாமுண்டேஸ்வரி மந்திரத்தில் இருக்க அழகு, அதோட பியூட்டி. எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ், அட் த சேம் டைம் பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ். புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? அதனால இந்த சாமுண்டேஸ்வரி மந்திரம், அதாவது உங்க வாழ் மனதில் இருக்கக்கூடிய வலி, தயக்கம், உங்களுக்கு இருக்கிற பதட்டம், பயம், கோபம், எது வேணாலும் உங்க வீக்னஸா இருக்கலாம், எந்த விதமான வீக்னஸா இருந்தாலும் சாமுண்டேஸ்வரி அழகா கிழிச்செறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பா. அப்போ உங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கிறது உங்களுக்கு பலிக்காது. ஓகேங்களா? அப்போ உங்களோட வீக்னஸை டார்கெட் பண்ணி தான் ஒருத்தவங்க சூனியம் வைக்க முடியும். அப்படிங்கிற போது உங்க வீக்னஸே உங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு உங்களை சாமுண்டேஸ்வரி கொண்டு வருவான். இல்லையா நீங்க உங்களுக்கு யாராவது வச்சுட்டாலும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒருத்தருக்கு நீங்க சாமுண்டேஸ்வரி மந்திரத்தை நீங்க ரெகுலரா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு அந்த சாமுண்டேஸ்வரி மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு அனுப்பிச்சீங்கன்னா அந்த பர்சனுக்குள்ள இருக்கிற வீக்னஸ் சாமுண்டேஸ்வரி காட்டி கொடுத்துருவா. காட்டி கொடுக்கும்போது அந்த பர்சன் ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அப்ப என்ன நடக்கும்? பில்லி சூனியம் பலிக்காம போகும். இன்னொன்னு அந்த ஸ்பிரிட், அதை சம்பந்தப்பட்ட அந்த என்டிட்டி யாரா இருந்தாலும் அந்த சாமுண்டேஸ்வரியோட உகரத்தை அந்த என்டிட்டினாலே தாங்க முடியாது. அப்ப நீங்க சாமுண்டேஸ்வரி மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க சாமுண்டேஸ்வரி கிட்ட வேண்டி எந்த தீய சக்தி வீட்டுல இருந்தாலும் அது விலகி போட்டு நீங்க நினைச்சீங்கன்னா சாமுண்டேஸ்வரி போயிடுவா. இதுதான் தாத்பரியம். ஆனா சாமுண்டேஸ்வரி மந்திரத்தை நீங்க 1,25,000 தடவை சொல்லியிருந்தா தான் நடக்கும். ஆனா குறைஞ்சபட்சம் நான் உங்களுக்கு இதை சொல்றேன். இல்லைன்னா உங்களுக்கு இதை தவிர இதை விட வேற ஒரு பக்காவான ஒரு வழி வச்சிருக்கேன். சாமுண்டேஸ்வரி மந்திரம் உங்களுக்கு ஒத்து வரலையா, நீங்க தேவி கவச்சமத்தை கேளுங்க ரெகுலரா. நீங்க ஆர்ட் ஆஃப் லிவிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவி கவச்சம் கொடுத்திருக்காங்க. அந்த தேவி கவச்சத்தை ரெகுலரா கேட்டுட்டு நீங்க தேவி கவச்சத்தை ஜபம் பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்றேன், தேவி கவசத்தை ஜபம் பண்ணாலும் சரி, நீங்க ரெகுலரா கேட்க ஆரம்பிச்சாலும் சரி, உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் வருதுங்கிறதுக்கு உத்தரவாதம். ஒன்னு தேவி கவச்சம், இல்லைன்னா சாமுண்டேஸ்வரி மந்திரம்.
இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லா தீய சக்தி கிட்ட இருந்து விடுதலை கிடைக்குங்கிற உத்தரவாதத்தோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவி கவச்சம் இஸ் வெரி பவர்ஃபுல். உங்களால சாமுண்டேஸ்வரி மந்திரம் சித்தி பண்ண முடியல, எனக்கு சாமுண்டேஸ்வரி மந்திரம் சொல்ல முடியல அப்படின்னா நீங்க தேவி கவச்சத்தை உங்க வீட்டுல போடுங்க, போட்டு ரெகுலரா கேளுங்க. தேவி கவச்சத்தோட மந்திர சக்திக்கு அழைக்குமே எப்பேற்பட்ட தீய சக்தி விலகி போயிரும் உங்க வீட்டை விட்டு. உங்களுக்கு எந்த பில்லி சூனியை வச்சவனா இருந்தாலும் தோத்து போயிருவான். இது நான் உங்களுக்கு கொடுக்குற உத்தரவாதம். ஒண்ணு தேவி கவச்சத்தை உட்காந்து கேளுங்க, இல்ல சாமுண்டேஸ்வரி மந்திரத்தை சொல்லுங்க. சொன்ன இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு நிச்சயமா ஒர்க் ஆகியே தீரணும். 2 ரெமெடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு ரெமெடி கொடுத்தா நீங்க சொல்ல ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னு 2 ரெமெடி கொடுத்துருக்காது. 2 ரெமெடியில ஒண்ணு உச்சியை நிச்சயமா ஒர்க் ஆகியே தீரும். ஏன்னா இந்த தேவி கவச்சத்தை ரெகுலரா கேட்கறவங்களா இருந்தாலும் சரி, சொல்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்துல வந்து எந்த தீய சக்தி அண்டாதுங்கிறது பிரம்மதேவர் வந்து சொன்னது. பிரம்மா himself said it. அப்படிங்கிற போது அது நிச்சயமா ஒர்க் ஆகும். அந்த கேரண்டியோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video.